சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற 3rd 5th 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியான மார்க்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபெயில். அப்போ திரும்பவும் வந்து சேம் கிளாஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து ஒன்றிய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அபத்தமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். இப்போ 10th + 2 வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்கனாலே 1 இயர்க்கு முன்னாடியே அவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்றது, அந்த ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஹெக்டிக்கா இருப்பாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா குழந்தை எப்படி படிப்பாங்க, காலையில எந்திரிச்சு அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அப்புறம் பேரண்ட்ஸ் அவங்க வெளியும் பார்க்கணும், இப்படின்னு ஒரு மாதிரி ஹெக்டிக்கா போகும். அதை ஈஸியா டீல் பண்றதுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்க்கு இதை கொண்டு வரீங்க அப்படின்றது வந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதுதான் கிட்டத்தட்ட அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு வயசு. அப்பதான் அவங்க வந்து அந்த குழந்தை பருவத்துல இருந்து அடுத்த விஷயத்துக்கு வந்து மூவ் ஆவாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைங்களை போட்டு இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது வந்து சரியான ஒரு விஷயமாவே கிடையாது. இன்னொன்னு, நல்லா படிக்கிற பசங்களை விட்டுருவோம். இந்த பேரண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சவங்க, நல்ல வேலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டியூஷன் வைக்கிறதோ இல்லாட்டி அவங்க சொல்லிக் கொடுக்குறதோ ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு அந்த குழந்தைய வந்து அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிடுவாங்க, பாஸ் ஆக்கி வச்சிருவாங்க. பட் ஸ்டில் அந்த குழந்தைக்கு அது ஒரு ப்ரெஷர் தான். இப்போ நல்லா படிக்காத பேரண்ட்ஸ், நல்ல வேலையில இல்லாதவங்க ஏதோ ஒரு வழி பண்ணி சிபிஎஸ்சில கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு மேல மேல இப்படி ப்ரெஷர் தரும்போது அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னும் பொழுது எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன தெரியுமா இருக்கும், அந்த குழந்தையுடைய படிப்பு பாதிக்கப்படும். எனக்கு படிக்க பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து முடிவெடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த படிப்பை வந்து நின்றோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே ஏதோ ஒரு வேலைக்கு வந்து அமுச்சு விட்டுருவாங்க. கிடைக்கிற வேலையை பண்ணிட்டு அந்த குழந்தை போக வேண்டியதுதான். இதுல இருந்து என்ன எனக்கு புரியுது அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்தா யார் படிச்சுட்டே போவா, யார் படிக்காம தன்னுடைய படிப்பை பாதிலேயே நிப்பாட்டுவா, அவங்க பாதிலேயே நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். நீங்க என்ன நினைக்கிறீங்க?